நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரஹ்லாதனை கூட்டுண்டு போனா அவனுடைய அரண்மனைக்கு கூட்டுன்னு போகும்போது அந்த பிள்ளையை பார்த்து ஹிரண்யகசிபு கேட்குறான், பிள்ளாய் நீ என்னென்ன கத்துண்ட சொல்லு, பெருமையா சொல்லு. ஏன்னா இந்த ரொம்ப முக்கியம், தாய்மார்கள் தந்தைமார்கள்லாம் ஒரு விஷயம் சொல்லணும். உபன்யாசம்ங்கிறது கதை சொல்றதுக்கு மட்டும் இருக்கப்படாது, சாமானிய தர்மம் சொல்றதுக்கும் இருக்கணும். ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைக்கு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில் லிசனிங். அதுதான் ரொம்ப முக்கியமாக வர வேண்டியது. ரைட்டிங் ஸ்கில்ஸ் என்ன பண்ணிவிடுவா, 2 வயசுலேயே ஒழுங்கா எழுது, கேபிட்டல் லெட்டர் இப்படி போடும், இது ஸ்மால் லெட்டர் இப்படி, அதுக்கு பேனாவே பிடிக்க தெரியல, அப்புறம் என்னத்தை போடும். அதனால ரைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் லேட்டர் வரலாம். அது எப்போ வேணால் த ஃபைனல் ஸ்கில் தட் நீட்ஸ் டு பி அக்வைர்ட் இஸ் ரைட்டிங் ஸ்கில். முதல்ல வர வேண்டியது லிசனிங். அதனால தான் ருக்மிணியை பாருங்க, பாகவதத்தில் கிருஷ்ணரை பார்த்தது கிடையாது, சேவிச்சது கிடையாது, இந்த ஃபேஸ்புக்கில் கூட பார்த்தது கிடையாது. அதனால ஒரு காதல் கடிதம் எழுதி அமிச்சா பிராமணன் கிட்ட. முதல் வார்த்தை என்ன, ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்க தாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் த்வயேச்சுதா அவிஷதி சித்தமபத்ரபம் மே. முதல் ஸ்லோகம் சொன்னா ஸ்ருத்வா குணான்னு சொன்னா, கிருஷ்ணா நீ பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுமாராக கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது, ஸ்ருத்வா குணான் உன் குணத்தை கேட்டே வந்திருக்கேனேன்னா. ருக்மிணி ரொம்ப முக்கியம், கேட்பதுங்கிறது சிறு வயதில் ரொம்ப முக்கியம். அதனால் தாத்தா பாட்டிக்கு பாதாம் அல்வா கலர்றது மைசூர் பாக்கு போடுறது மட்டும் பேரம் பேத்திக்கு வேலை இல்லை, கதைகள் நிறைய சொல்லணும். நம்மளாம் கதைகள் கேட்டு தானே வளர்ந்துருக்கோம். அடுத்த ஜென்ரேஷன் ஷுட் ஆல்சோ எக்விப். நீங்கள் நினைக்காதீங்கோ ஒரு ஆன கால முதல்ல பிடிச்ச கதைங்கிறது சாதாரண கதைன்னு. இதே கதை சிறு பிள்ளையையும் கவர்ந்தது. இதே கதையானது பராசர பட்டருங்கிற மகா ஞானியையும் கவர்ந்தது. ஒரே விஷயமானது ஞானியையும் அதே சமயத்தில் பாமரனையும் கவர்வது ரொம்ப அரிது. பாமரனையும் கவர வேதாந்தியையும் கவர்ந்தது. சிறு வயதுல ரொம்ப சொல்லணும், சின்ன வயசுல சொன்னாதான் நன்னா பாருங்கோ. பெருமாள் தானான அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம். ராமாவதாரம் எடுக்கும்போது விஸ்வாமித்திரர் கூட்டுன்னு போறார். கூட்டுன்னு போகும்போது தேசிகன் ஒரு அழகான ஒரு சூர்ணம் அமைக்கிறார். குஷிகசுத கதித விதித நவவிவித கதன்னர். குஷிகசுதன்னு சொன்னா விஸ்வாமித்ரன். குஷிகசுத விஸ்வாமித்ரரால் குஷிகசுத கதித சொல்லப்பட்ட நவ விவித கதை, புதுவிதமான பல கதைகள் கேட்டான் ராமன். ராமனுக்கு தன் சரித்திரம் கேட்கணும்னு தள்ளெழுத்தா, எதுக்கு கேட்டான்னு சொன்னா கதைகள் கேட்கணும் சின்ன வயசுல. அதனால சின்ன வயசுல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ குழந்தைகளை கதை கேட்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது பிற்காலத்துல பயன்படும். இன்னைக்கும் நம்ம என்ன சொல்றோம், நிறைய உபன்யாசம் முடிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லுவா, இந்த நீங்க சொன்ன விஷயத்த நான் 8 வயசு இருக்கும்போது எங்க தாத்தா கிட்ட கேட்டிருக்கேன், அப்படி சொன்னால்தான் பெருமை. இந்த 2 வயசு குழந்தைய பார்த்து நம்ம என்ன பண்றோம், ஒரே கேள்வி, உன் பேரை சொல்லு அப்படிங்க. அதுக்கு பிரம்மஜானமே வரக்கூடிய ஸ்கில் இருக்கு. கொஞ்சம் வளர்ப்போமே, நல்லா முழுக்க சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்லுவோம், முழுக்க ஆழ்வாரின் பிரபந்தத்தை தூய தமிழை சொல்லுவோம். சொல்லி கேட்டால் அதால முடியும். புரியாதுன்னு நினைக்காதீங்க, நமக்கு புரியல, பேசுறாப்புல இருந்தாலும் நமக்கு புரியல, பேசாமல் இருந்தாலும் அதுக்கு புரியும். அதனால முழுக்க பேசுங்கோ. அது அப்பாவை பாரு அப்படின்பா, அது எங்கேயோ யாரையோ பார்த்துப்படும். அதனால அப்பாவுக்கு சாமர்த்தியம் தான் அந்த இடத்துல போய் நின்னுணும், அது எந்த பக்கம் பார்க்கறதோ. அதனால இப்படி சிறு பிள்ளைகள், அந்த குழந்தை சின்ன வயசுல இந்த கர்ப்பத்தில் இருக்கும்போது பிரஹ்லாதன் கேட்டான், வளரும் போதும் கேட்டான். இப்போ அப்பா பார்த்து குழந்தைய கேட்கிறார், நீ என்ன கத்துண்டே சொல்லு. கேட்கிற வரைக்கும் சரிதான், அப்புறம் என்ன பண்றாங்கிறது தான் தப்பு. என்ன கத்துண்டே சொல்லுன்னா, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் இது பும்சார்பிதார் விஷ்ணோர் பக்திஸ்சே நவலக்ஷணா. பக்திஸ்சே நவலக்ஷணா, பக்திக்கு இருக்கக்கூடிய 9 தன்மைகள், கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸ்ரவணம் நன்னா காதால கேட்பது, கீர்த்தனம் கேட்டதை பாடுவது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம் பகவானுக்கும் பாகவதோத்தமர்களுக்கும் பாதசேவனம் செய்வது, அர்ச்சனம் அர்ச்சிப்பது, வந்தனம் கை கூப்புவது, தாஸ்யம் அவருக்கு அடிமைத்தனம் செய்வது. அடிமைத்தனம்னா அன்றே 1947 அடிமைத்தனம்லாம் போயிடுது அப்படிலாம் நினைக்காதீங்க. பெருமாளுக்கு என்றைக்குமே நம்ம சேஷப்பட்டவர்கள் தான். அந்த எண்ணம் இருந்தால்தான் பக்தியில் வளர முடியும். ஐ ஆம் இண்டிபெண்ட், நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன்லாம் நினைக்கப்படாது. எத்தனை பண்ணியிருந்தாலும் ஒரு அடி போட்டுவிட்டா அடுத்த நிமிஷம் கஜினி தான், நம்ம எல்லாம் மறந்துடுவோம். அதனால எவ்வளவு படித்திருந்தாலும் நாம் பகவானுக்கு தாசபூதர்கள். தாஸ்யம்
சக்கியம், அந்த தோழமை. அதாவது இந்த சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பா அம்மா என்ன பண்ணுவா, சாமி கண்ணை குத்தும். எந்த சாமி இது வரைக்கும் கண்ணை குத்திருக்கு? ஒரு சாமியும் குத்தலை. அதனால் பெருமாள்கிட்ட சக்கியபாவத்தை ஏற்படுத்தணும். இந்த சக்கியபாவம்னா, ஐயோ பெருமாள் உன் தோழன், உன் தோழி அப்படிங்கிற எண்ணத்தில் கொண்டு போகணுமே ஒழிய பயபக்தி. எதுக்கு பயம்? பக்தி இருந்துருச்சுன்னா எதுக்கு பயம்? அது ஒன்றும். இந்த ஒரு வெளிநாட்டுக்கு போகும்போது உபன்யாசத்துக்கு ஒரு சிறு விஷயம் பார்த்தேன். ஒரு கிரகம் தங்கின்னு இருந்தேன். அவாத்து குழந்தை, அது ஒரு 2ஆம் கிளாஸ் போயின்னு இருக்கு. அதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கா அப்பா அம்மா, நீ என்ன வஸ்து வாங்கினாலும் பகவான் கிட்ட ஒரு வாட்டி வச்சுட்டு எடுத்துக்கோன்னு. அதை அன்னைக்கு செருப்பு வாங்கிந்துருக்கு. அதை கூட பகவான் கிட்ட வச்சு எடுத்துடுது. இது தூய்மையான பக்தி. ஏன் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நம்ம என்ன நினைப்போம், செருப்புங்கிறது காதில் போட்டுக்கிறது, அதில் வைக்கலாமா? அதுக்கு அதெல்லாம் இல்லை. பென்சில் வாங்கினாலும் பெருமாள் கிட்ட வைக்கிறது, செருப்பு வாங்கினாலும் வைக்கிறது. அதுதான் பக்தி. சக்கியம். கடைசியில் ஒரு முக்கியமான விஷயம், ஆத்ம நிவேதனம். பெருமாள் கிட்ட பரசமர்ப்பணம் பண்ண வேண்டாமா? ஒரு ஆச்சாரியனை முன்னிட்டு பிராப்தஸ்ச பிரம்மணோ ரூபம் பிராப்துஸ்ச பிரத்யகாத்மனஹா பிராப்தியுபாய பலம் பிராப்தி ததா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலா வேதாக சேதிஹாச புராணக்காக. மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் என்று ஆழ்வார் சொன்ன விதத்தில் அர்த்த பஞ்சகம் ஏற்பட்டு பெருமாள் கிட்ட பரசமர்ப்பணிக்க வேண்டாவோ? அதனால ஆத்ம நிவேதனம். இதிப்பும்சார் பிதார் விஷ்ணோர் பக்திஸ்சே நவ லக்ஷணான்னு பிள்ளை சொல்லி முடிச்சுது. நம்மாத்து குழந்தை மேம் வேணும்னு சொன்னா கூட என்னமோ அழகா பேசுறது பாருங்கிறோம். அவாத்து குழந்தை வாஸ்தவத்திலேயே நல்லா பேசுறது. தூக்கி விசிறி எறிஞ்சான்னு ஹிரண்யகிசிபு சொன்னானாம், இந்த பிள்ளையை நெருப்பில் இடுங்கள்னு. நெருப்பு தக 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 தகன்னு எரியுறது. நெருப்புக்கு தர்மம் சுடுவது. The intrinsic characteristic feature of fire is to burn. குழந்தை கிட்ட கொண்டு போயிட்டா அந்த நெருப்பை பார்த்து சொல்றது, இதுக்குள்ள அந்தராத்மாவா இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீயப்பதி நாராயணன்னு நான் நம்பின்னு இருக்கேன், பார்த்துட்டேன். இனிமேல் இந்த நெருப்பு என்னை சுடுமான்னு போட்டா அது என்ன அப்படியே ஏசியில் இருந்த மாதிரி வந்துடுத்து வெள்ளை குழந்தை. அடுத்தது மலையின் உச்சியிலிருந்து இட்டார்கள். மலையிலேருந்து கீழே விழும்போது அது சொல்லித்து, என்னை சம்ரட்சிப்பான் பகவான்னு. உடனே பூமாதேவி தாங்கி பிடித்தாள். அடுத்தது சூலத்தால் கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். சரி, சூலத்தால் கொல்லணும்னு நினைக்கும் போது அந்த பிள்ளைத்தான் சொல்லியது, இந்த சூலத்திற்கு அந்தராத்மாவா இருப்பதும் என் பகவான் தானே. அச்சேதன தத்துவம் சூலம். ஆனா அந்த அச்சேதனமும் சேதனமும் ஈஷிதவ்யங்கள். ஈஷிதவ்யத்துக்கு ஈசனாயிருப்பது பகவான் தானே. ஈசேஷிதவ்ய வைஷமிய நிம்னோன்னத கிருத்தோஞ்சலிகின் தானே இருக்கு. அதனால இந்த அச்சேதனமான சூலத்துக்கு அந்தராத்மாவா இருக்கக்கூடிய பகவான் என்னை சம்ரட்சிப்பான்னு சொல்லும் போது சூலம் தான் மாலையாக மாறியது. இப்படி ஒரு படியா கடந்துட்டு வந்துட்டு இருக்க அந்த பிள்ளை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சூலத்திற்கு அந்தராத்மாவா இருப்பதும் என் பகவான் தானே. அச்சேதன தத்துவம் சூலம். ஆனா அந்த அச்சேதனமும் சேதனமும் ஈஷிதவ்யங்கள். ஈஷிதவ்யத்துக்கு ஈசனாயிருப்பது பகவான் தானே. ஈசேஷிதவ்ய வைஷமிய நிம்னோன்னத கிருத்தோஞ்சலிகின் தானே இருக்கு. அதனால இந்த அச்சேதனமான சூலத்துக்கு அந்தராத்மாவா இருக்கக்கூடிய பகவான் என்னை சம்ரட்சிப்பான்னு சொல்லும் போது சூலம் தான் மாலையாக மாறியது. இப்படி ஒரு படியா கடந்துட்டு வந்துட்டு இருக்க அந்த பிள்ளை ஒரு நாள் பிள்ளைய தர 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 நடு சபைக்கு கூட்டுன்னு வந்தான். எல்லா பக்கமும் தூண் இருக்கு, எல்லா பக்கமும் அந்த சிம்ஹாசனங்கள் இருக்கு. சிம்மாசனம் இருக்கும்போது பிள்ளையை பார்த்து கேட்டான். கேட்கும்போது சொன்னான், அப்பா இந்த இத்தனை வஸ்துக்கள் இருக்கே, சிம்மாசனம் இருக்கு, படி இருக்கு, மக்கள் இருக்கா, நான் இருக்கேன், இந்த வஸ்துக்கள்ல எங்கேயாவது பகவான் இருக்கானா அப்படின்னு கேட்டான். கேட்கும்போது அந்த பிள்ளைத்தான் சொல்லியது, தூணிலுமுழல் நீ சொன்ன சொல்லிலுமுழல் இன்னின்ற தூணிலுமுழல். கம்பநாட்டாழ்வார் ரொம்ப அழகா வைக்கிறார் யுத்த காண்டத்துல. நீ சொன்ன சொல்லிலுமுழன். ஹரி எங்க இருக்கான்னு கேட்கறியப்பா. அந்த ஹேல இருக்கான், ரீல இருக்கான், என்ல இருக்கான், கீழ இருக்கான், எல்லா இடத்துலயும் இருக்கான் பகவான். நீ சொன்ன சொல்லிலுமுழன். அப்பா கேட்கிறார், இந்த தூண்ல இருக்கானா? அஷடே, எல்லா வஸ்துக்கள்னு சொல்லும்போது இந்த தூணை அதுக்குள்ள அடங்கிடுத்தோனோ. அப்புறம் என்னத்தை கேட்கிறேன்னா, அப்பாவுக்கு ஒரு சிறுமதி என்னன்னா, எல்லா வஸ்துக்களையும் நிர்வாகம் பண்ணும்போதோ கட்டும்போதோ அவன் பக்கத்துல இல்லையா. அந்த தூணை கட்டும்போது மட்டும் அவன் பக்கத்துல இருந்துட்டானா. ரொம்ப அழகா ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம், மனுனா மானவேந்திரேன யாபுரி நிர்மிதா ஸ்வயம்னு கோசலோ நாமநகரி ஸ்வீதோ ஜனபதோ மகான். கோசலம்ங்கிற அந்த தேசம் ரொம்ப அழகா இருந்ததுங்கிறார் வால்மீகி. ஸ்வீதோ ஜனபதோ மகான், நிலமகள் முகமோ திலகமோ நெடுமங்கள நானோ அப்படிங்கிறார் கம்பநாட்டாழ்வார். அப்பேற்பட்ட பூமிங்கிறார். பூமிக்கு அப்பேற்பட்ட பெருமை இருக்கு இல்லையா. இந்த பெங்காலியில ஒரு கவிஞர் சொன்னார், என்ன அழகு நம்ம பூமின்னு.
ধনধান্য পুষ্পে ভরা আমাদের বসুন্ধরা, তাহার মাঝে আছে দেশ এক সকল দেশের সেরা। সে যে স্বপ্ন দিয়ে দিয়ে তৈরি সে দেশ স্মৃতি ঘেরা। এমন দেশটি কোথাও খুঁজে পাবে না কো তুমি, সকল দেশের রানী সে যে অমর জন্মভূমি। সে যে অমর জন্মভূমি, সে যে অমর ஜன்மபூமி. தேசிகன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத். மொழி எந்த மொழியாக இருந்தால் என்ன, பக்தியில் பகவானையும் பாகவதோத்தமர்களையும் கூறக்கூடிய மொழியே செம்மொழியாம். தமிழ் அழகு, வடமொழி அழகு, ஹிந்தி அழகு, மராட்டி அழகு, தெலுங்கு அழகு, சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்துன்னார் பாரதியார். கஸ்தூரி கன்னடான்னு சொல்லுவா, அப்பேற்பட்ட பாஷை கன்னடா. மலையாளம் அழகு. ஆதலால் நம் தேசத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் பல்வேறாக இருந்தாலும் நம்ம தமிழர்களாக இருந்தால் மற்ற மொழிகளை இழிவுபடுத்தாமல் உயர்த்த வேண்டும். எல்லா மொழியும் நல்ல மொழின்னு சொன்னால்தான் நமக்கு அந்த பரந்த மனப்பான்மை இருக்குன்னு அர்த்தம். நமக்கு தன்மை இருக்கு, நம் தாய்மொழியையும் கற்போம், பல மொழிகளையும் கற்போம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளவு மொழி கற்றுனாலும் வசதி தான். ஏன்னா அந்த காலத்து தமிழ்நாட்டுக்காரா தமிழ்நாட்டில் மட்டும் இருந்தா, கன்னட தேசத்துக்காரா கர்நாடகத்தில் மட்டும் இருந்தா. இப்போ உங்கள் பிள்ளை தமிழ்நாட்டில் பிறந்தவன் வடக்கு தேசத்தில் இருக்கான், வடக்கு தேசத்தில் இருந்தவா இப்போ நிறைய பேர் தெற்கில் இருக்கா. அதனால் எல்லா மொழியும் நாம் தன்மை இருக்கு, we have the ability. அதனால ஒரு மொழியையும் நாம் இழிவாக பார்க்கக்கூடாது. இப்படி அப்பேற்பட்ட பூமியான அந்த கோசலாபுரியில நிர்வகிச்சாராம் மனு, அவரே பார்த்து கட்டினாராம். அதுபோல் ஹிரண்யகசிபு சொல்றான், இங்க இருக்கக்கூடிய தூண்கள்ல இந்த தூண்ல இருக்கானா? ஏன்பா இந்த தூண்னு கேட்கிறேன்னா, அந்த தூணை இருந்து நின்று பார்த்து கட்டினானாம் ஹிரண்யகசிபு. அப்போது அந்த பிள்ளை சொல்லியதாம், எல்லா இடத்துலையும் என் பகவான் இருக்கான்ங்கிறது வாஸ்தவம். அப்பதான் பகவான் உணர்ந்தாராம். உடனே இந்த வரத்துக்கு ஏத்தாற்போல் பிரகலாதன் சொன்ன சொல் போல் எல்லா இடத்திலும் ஓர் இடம் இல்லாமல் வியாபித்தாராம் பகவான். திரைலோக்கியம் ஏதத் அகிலம் நரசிம்ம கர்ப்பம் நர் தேசிகன். அப்போது பெருமாளுக்கு ஒரு எண்ணமாம், எவ்வளவு நாள் சங்க பயன்படுத்திட்டோம், சக்கரத்தை பயன்படுத்திட்டோம், கௌமோதகியை பயன்படுத்திட்டோம், இந்த கதையை பயன்படுத்திட்டோம், இப்படி ஒவ்வொன்றா பயன்படுத்தி வந்தோம், ஒரு காலத்திலேயாவது இன்னோவேட்டிவா இருக்க வேண்டாமான்னு உடனே தேசிகன் சொன்னார், பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமக்ஷணம் பாணிஜைஹி. பெருமாளுக்கு ஒரு நாள் ஆசையா நகத்தை பயன்படுத்த வேண்டாமா? ஒரு பிள்ளை கேட்டது, தூண்ல இருக்கும்போது பகவான் எப்படி டைம் பாஸ் பண்ணார்னு. நம் பிள்ளை ஈடுல சொல்றார், நகத்துக்குத்தான் உரம் போட்டு கொண்டிருந்தார்னு. அப்பேற்பட்ட பகவான் தான் தூண்ல இருந்துட்டு இருக்கார், எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டார். இப்போ அந்த ஹிரண்யகசிபு கேட்கிறான், இன்னின்ற தூணில் இருக்கிறானா? இந்த சம்பவத்தை நினைச்சு பார்த்தார் நாராயணியத்தை எழுதின நாராயண பட்டத்ரில். அப்போது பெருமாளே நீ வந்ததா சொல்றாளே அப்படின்னு நினைக்கும் போது ஹிரண்யகசிபு கர்ப்பகிரகத்துக்கிட்ட ஓடி வரானா. கர்ப்பகிரகம் மாதிரி தூண் இருக்கான். ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகசிபோ ஸ்தம்பௌ சமாச்சூர்ணச்சன் ஆகூர்ண ஜகதண்ட குண்ட குவரோ கோரஸ்தவா பூத்ரவஹா ஸ்ருத்வா யம் கில தைத்ய ராஜ ஹிருதயே பூர்வக்கதாப்யஸ்ருதம்னு பகவான் ஆவிர்வகிச்சானாம். அதுபோல் இங்கு பகவான் உள்ளிருக்க தூணை அவன் தட்டினானாம். அளந்திட்ட தூணை அவன் தட்டன்னர். தட்டும் போது பகவான் உள்ளுக்குள்ள இருக்கார். பிளந்தது தூண். அப்போது பகவானின் அந்த ஸ்வரூபம் இருந்ததாம். ஆகாயத்தையும் அந்த பூமியையும் எட்டக்கூடிய அற்புதமான ரூபமாம். ஆகண்டம் ஆதிபுருஷம் கண்டீரவம் உபரிகுண்டிதாராதிம்னர் தேசிகன். கழுத்துக்கு மேல சிங்க உருவமாம், கழுத்துக்கு ஆதிபுருஷனான சரீரமாம், உடம்பெல்லாம் ரோமகூபங்களாம். பகவானின் நகங்கள் 10 வஜ்ரங்கள் போல் தெரிந்ததாம். ஒன்றொரு பல்லும் மேல் ஜுவாலை போல் வீசியது போல் இருந்ததாம். 1000 சூரியனை உருக்கிவிட்டார் போல் கண்கள் தெரிந்ததாம். பகவான் நெற்றிக்கண் திறந்ததாம். திரிநேத்திரம்னர் தபன இந்து அக்னிநயனஹன்னர் தேசிகன். முக்கண்ணனான பகவான் தான் 3வது கண்ணை திறந்தானாம். ஒரு நிருசிம்ம ரூபம் காட்சி கொடுத்ததாம். நாசிகாத்வாரங்கள் 2ம் ஒரு குகையை போல் இருந்ததாம். நாக்குத்தான் ஒரு போரில் ஒரு வார்வீழன் எப்படி போர் அந்த வாளை சுழற்றுவானோ அது போல் சுழன்றதாம். மீமாம்ச மானஸ்ய சமுத்திதோக்ரதோ நிருசிம்ம ரூபஸ்ததலம் பயானகம் பிரதப்த சாமீகர சண்டலோச்சனம் ஸ்புரத்கடாகேசர ஜும்பிதானனம் கராள தம்ஷ்டம் கரவாள சஞ்சல ஸ்புராதிஜிக்வம் முகுடி முகோல்பணம்னு ஒரு உருவம் வந்ததாம். அந்த உருவம் குதித்ததாம். அந்த
விஷயத்தை பார்த்து தேவர்கள் சொன்னாராம், இப்பேற்பட்ட ஒரு சிருஷ்டியை நம்ம பார்த்தது கிடையாதே. பூகண்டம் வாரணாண்டம் பரவர விரட்டம் டம்படம் போரு டம்பம் டிம் 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 டிடிம்பம் ஹரகர ஹர ஜம்ப ஜம்பைஸ்ட ஜம்பைஸ் துல்யாஸ் 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 தும 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 துமங்கை குங்குமாங்கை குமாங்கை ஏதத்தே பூர்ணயுக்தம் ஹரகர ஹர பாதுமாம் நாரசிம்ஹா பூப்ருத் பூப்ருத் குஜங்கம் பிரளயவரம் பிரஜ்வல ஜ்வாலமாலம் கர்ஜஜ்ஜம் கர்ஜதுஜ்ஜம் கிகச்சகச்சகத் கர்ஜகத் ஜுஜ்ஜயந்தம் பூபாகம் போக பாகம் ககககனம் கர்தம் உத்யுக்ரகண்டம் ஸ்வச்சம் புச்சம் ஸ்வகச்சம் ஸ்வஜனஜனுத பாதுமாம் நாரசிம்ஹா ஏனாப்ரம் கர்ஜமானம் லகு லகு மகரோ பாலச்சந்திரார்க்கதம் ஸ்ரோ ஹேமாம் போஜம் சரோஜம் ஜட ஜட ஜடிலோ ஜாட்யமானாஸ்து வீதிஹி தந்தானாம் பாதமானாம் ககட ககடவோ போஜஜானா சுரேந்திரோ वंदे निष्प्रत्यूह साराजा गह गह गहतः पातुमां नारसिंहः शंखं चक्रं च चापं परशुमशमिषुं शूलपाशाङ्कुशास्त्रं वज्रं केठं कलमुसलगदा कुन्तमत्युग्रगण्डं ज्वाला केशं त्रिनेत्रं ज्वलदनरिभं हारकेयूरभूषं वंदे प्रत्येक रूपं परपद निवसः पातुमां नारसिंहः पादद्वन्द्वं धरित्री कटिविपुलतरो मेरुमध्युड्वमूरुं नाभिं ब्रह्माण्ड सिन्धुं हृदयमपि भवो भूतविद्वित् समेतः तुश्चक्राङ्कं स्वबाहुं कुलिशनकमुखं चन्द्रसूर्याग्निनेत्रं वक्त्रं वह्निस्सु विद्युत् सुरगण विजयः पातुमां नारसिंहः झं 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 झकारं जश दश जशितं जानुदेशं जं जकारं हुं 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 पुकारं हरितकहसा यं दिशे वं बकारं वं 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 बकारं वदनलितं वामपक्षं सुपक्षं लं 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 लकारं लघुवण विजयः पातुमां नारसिंहान् नरसिंहन् उदितदाम् உங்கள் விஜய். वंदे प्रत्येक रूपं परपद निवसः पातुमां नारसिंहः पादद्वन्द्वं धरित्री कटिविपुलतरो मेरुमध्युड्वमूरुं नाभिं ब्रह्माण्ड सिन्धुं हृदयमपि भवो भूतविद्वित् समेतः तुश्चक्राङ्कं स्वबाहुं कुलिशनकमुखं चन्द्रसूर्याग्निनेत्रं वक्त्रं वह्निस्सु विद्युत् सुरगण विजयः पातुमां नारसिंहः झं 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 झकारं जश दश जशितं जानुदेशं जं जकारं हुं 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 पुकारं हरितकहसा यं दिशे वं बकारं वं 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 बकारं वदनलितं वामपक्षं सुपक्षं लं 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 लकारं लघुवण विजयः पातुमां नारसिंहान् नरसिंहन् उदितदाम् சிங்கம் ஒன்று குதித்து அந்த ஹிரண்யகசிபுவை அழைத்து வந்து மேலும் இல்லை கீழும் இல்லை என்று மடியில் அமர்த்த உள்ளிலும் இல்லை வெளியும் இல்லை என்று வாசற்படியில் அமர காலையும் இல்லை இரவும் இல்லை என்று பிரதோஷ வேளையில் நரனுமல்ல சிம்மமுமல்ல என்று நாரசிம்மமாய் உயிர் அற்றதுன்னு சொல்லலாம் வெட்ட வெட்ட வலிக்காதபடியால் உயிர் உள்ளதுன்னு சொல்லலாம் வெட்டும் போது வளர்றபடியால் அப்பேற்பட்ட நகத்துடன் பகவான் தான் அந்த வயத்தை கிழிச்சாரா. ஏன் கிழிச்சன? நீயும் என் பிள்ளை இன்னொரு பாகவதோத்தமனை இப்படி படுத்தி எடுத்தியே அப்படிங்கிற வைத்தறிச்சலோட கிழிச்சாராம் பகவான். தன் நகத்தோய்ந்த அந்த கைகளால் விரல்களால் அந்த வயத்தை சுத்தி சுத்தி பார்த்தாராம். எதுக்கு பார்த்தாருன்னு கேட்டார் பட்டதிரீள். ஒரு முத்து பிரகலாதன் வெள்ள வந்துடுத்து, இன்னொரு முத்து எங்கேயாவது ஒளிஞ்சுட்டு இருக்கான்னு தேடினாராம் பகவான். சட்டாபட்டல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டேன்னர் தேசிகன் ஸ்புரத்கிருதி. அப்பேற்பட்ட நிருசிம்ம ரூபம் தோன்ற ஜாஜ்வல்யமாய் அந்த குடலை எடுத்து மாலையாக தரித்து ருதிரத்தோடு இருந்தாராம் பகவான். பிரகலாதன் ஓடினானாம், கேட்டானாம், சுவாமி இங்க இப்படி இருக்கலாமான்னு. இப்போ தாயாரானவள் குளிர்விக்கக்கூடிய கிரணங்களோடு கூடியவள் கட்டாட்சத்துக்காக வந்தாள். அப்போ எல்லாரும் தனிச்சாளாம் தாயார. பாஹி பாஹி அமிர்தவல்லி कृपा करी वत्सले पाहि पाहि अमृत वल्ली कृपा करी वत्सले खडिकाद्रीश प्रिय करी पाडला त्रिशरंजनी देशिक पूजित कमले शंकर पूजित वसुंधरे पाहि सुभाषिणी सुमधुर भाषिणी मंदहासिनी मानसोलासिनी आहो बिलहरि प्रियकरी आहो बिलहरि प्रियकरी करी प्रियकरी हरि प्रियकरी बिलहरि प्रियकरी आहो बिलहरि प्रियकरी
अहोबिल हरि प्रियकरी कमलासन पीठ स्थिते नारायण दास हृदय स्थिते पाहि पाहि अमृतवल्ली. சம்ஸ்கிருதத்தில் அடியேன் எழுதின பாட்டு இது. சரணடைந்தேன் பாஹி. இன்னைக்கும் நரசிம்ம க்ஷேத்திரங்கள்ல பொதுவா தாயாருக்கு அமிர்த பலவல்லி அமிர்தவல்லின்னு பேர். அமிர்தவல்லி கிருபாகரி, கிருபையே வடிவெடுத்தவளே, வத்சலே வாத்சல்ய பாவத்துடன் கூடிய தாயே, கட்டிகாத்ரீஷ பிரியகரி. அத்ரின்னு சொன்னா மலை, கட்டிகான்னு சொன்னா நாழிகை. ஒரு நாழிகை இருந்தால் போரும் மோட்சம் கிட்டக்கூடிய வாய்ப்புண்டுன்னா அதற்கு திருக்கடிகை. சோழசிம்ஹபுரம் ஷோளிங்கர்னு சென்னப்பட்டினத்து பக்கத்தில் இருக்கு. கட்டிகாச்சலம்னு பேர் அதுக்கு. கட்டிகா அப்படின்னா நாழிகை, கட்டிகாத்ரின்னு சொன்னா ஷோளிங்கர். கட்டிகாத்ரீஷ பிரியகரி, கட்டிகாத்ரின்னு சொல்லக்கூடிய ஷோளிங்கர் க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு பிடித்தவளே, அமிர்த பல்லவல்லின்னு பேர் தாயாருக்கு. பாடலாத்ரீஷ ரஞ்சனி, தாம்பரத்து பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோவில்னு இருக்கு, அதற்கு பாடலாத்ரின்னு பேர். பாடலாத்ரீஷ ரஞ்சனி தேசிக பூஜித கமலே. வேதாந்த தேசிகன் சுவாமி ஸ்ரீஸ்துதின்னு ஒரு ஸ்லோகம் எழுதினார். அதனால தேசிக பூஜித கமலே. ஆதிசங்கர பகவத் பாதாள் கனகதாரான்னு எழுதினார். சங்கர பூஜித வசுந்தரே. அப்பேற்பட்டவள் எப்படி இருக்கான்னு சொன்னா ரொம்ப அழகா பேசுவலாம். சுபாஷினி, ரொம்ப இனிமையா பேசுவள். சுமதுர பாஷினி, மந்தஹாசினி, ரொம்ப அழகா சிரிப்பள். மந்தஹாசினி, அவ சிரிச்சா நம்ம மனசுக்கு சந்தோஷமாம். மனசோலாசினி, அப்பேற்பட்டவள் யார்? ஆஹோ பிலஹரி பிரியகரி. ஆஹோ பிலஹரி பிரியகரின்னா ஏன் சொன்னேன்னா, அஹோன்னு சொன்னா சம்போதனம், ஆஹா அப்படின்னு. பிலஹரி பிரியகரின்னா இங்க ராகமுத்திரை வந்து வருது, பிலஹரி ராகம் இது. பிலஹரி பிரியகரி. இன்னொரு விதமா பிரிச்சேன்னா அஹோ பில ஹரி பிரியகரி, அஹோபிலத்துல இருக்கக்கூடிய ஹரியான சிங்கத்துக்கு பிடித்தவளே. கமலாசன பீட ஸ்திதே, கமலாசனத்துல இருப்பவளே. நாராயணதாச ஹிருதய ஸ்திதே பாஹி பாஹி. தாயார் வந்து சொல்ல, அப்போது பிரஹ்லாதாழ்வான் போய் பகவான் கிட்ட லக்ஷ்மி நரசிம்மமூர்த்தி கிட்ட கேட்கறாளாம். இன்னைக்கும் மடத்துல ரொம்ப அழகா சொல்லுவா, அஹோபிலே காருட சைலமத்தியே கிருபாவசாத்து கல்பித சன்னிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மி நிருசிம்மம் சரணம் பிரபத்யேன்னு அஸ்மத் ஆச்சாரியன் ஸ்ரீமத் அழகசிங்கர் தியானம் பண்ணக்கூடிய ஆராதிக்கக்கூடிய மாலோலனையே நினைச்சுன்னு சொல்றேன். அப்பேற்பட்ட பெருமாளை தியானிக்க கூடியவர்கள் பிரஹ்லாதன் சென்றாராம். பெருமாள் கேட்டாராம், பிரஹ்லாதா உனக்கு வரம் கொடுக்கணும் போல இருக்கு, உங்க அப்பா படுத்தும் போது நான் வராம இருந்துட்டேனே, நீ கூட்ட உன்னதானே நான் வந்தேன், உனக்கு என்ன வரம் கொடுக்கறதுன்னு கேட்டாராம். அப்போ அந்த பிள்ளை வாய் திறந்து கேட்டதாம், எங்க அப்பா என் மேல நிறைய அபச்சாரப்பட்டுட்டார், நான் அதெல்லாம் ஒன்றும் கணிசிக்கவே இல்லை, நீ அதை பாகவதாபச்சாரமா எடுத்துக்காமல் எங்க அப்பாவை வெறுத்துறாத, எங்க அப்பா பண்ண தப்ப நீ எப்படியாவது மன்னிச்சுடுன்னு அந்த பிள்ளை கேட்டதாம். ரெண்டாவது வரம் கேளுனாராம் பகவான், எப்போதும் உன்னிடத்தில் பக்தி இருக்க வேண்டும்னு கேட்டதாம். மூணாவது வரம் கேளுனாராம். அது சொல்லித்தாம், எனக்கு 2 வரம் கேட்கறதுக்கு தான் தர்மசாஸ்திரம் சொல்றது, மூணாவது வரம் கேட்கணும் நீ இடம் சொன்னியான நான் கேட்கிறேன். இந்த ஜென்மத்துல இந்த பிறப்புல நீ பிரத்யக்ஷமாகி பிரஹ்லாதா உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்டு என் வாய் நீச்சவாய் 2 வரம் கேட்டுடுத்து, அடுத்த ஜன்மம்னு ஒன்று இருந்து நீ பிரத்யக்ஷமாய் வரம் கேளுன்னு சொன்னா, நீ உன்னை பார்த்ததே போரும் எனக்கு வரம் கேட்க மாட்டேன்ற அந்த தன்மையை எனக்கு குடுன்னு கேட்டுதான் பிரஹ்லாதன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்த ஜன்மம்னு ஒன்று இருந்து நீ பிரத்யக்ஷமாய் வரம் கேளுன்னு சொன்னா, நீ உன்னை பார்த்ததே போரும் எனக்கு வரம் கேட்க மாட்டேன்ற அந்த தன்மையை எனக்கு குடுன்னு கேட்டுதான் பிரஹ்லாதன். அப்பேற்பட்ட பக்தி சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாயிருந்த பிரஹ்லாதன், அந்த பிரஹ்லாதனை கட்டாட்சித்தார். தூணை பிளந்தவன் யானை பிளந்தவனான நிருசிம்மன் எங்கெங்க சேவை சாதிக்கிறது சட்டுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கும் நம்ம தேவப்பிரயாகை தாண்டி ஜோஷி மட்டம் தாண்டி தான் பதரிகாசிரமம் போனோம். ஜோஷி மட்டத்தில் லக்ஷ்மி நிருசிம்மனா சேவை சாதிக்கிறார்.
விசாகப்பட்டினத்து பக்கத்தில் சிம்ஹாச்சலத்தை சிம்மமூர்த்தியா சேவை சாதிக்கிறார். இன்னைக்கும் கதிரி இந்த அனந்தபூர் ஜில்லால நரசிம்மனா சேவை சாதிக்கிறார். அஹோபிலம் சொல்லவே வேண்டாம். ஜுவாலா அஹோபில மாலோல குரோடா காராஞ்ச பார்கவா யோகானந்த சத்ரவட்ட பவனோ நவமூர்த்தையான்னு நவ நிருசிம்மமூர்த்தியா அஹோபிலத்துல சேவை சாதிக்கிறார். இன்னைக்கும் நம்ம திருப்பதி பெருமாளை சேவிச்சுட்டு பிரதட்சிணமா வரும்போது எம்பெருமானார் சன்னதி பக்கத்து யோக நிருசிம்மமூர்த்தியா சேவை சாதிக்கிறார். சென்னப்பட்டினத்து பக்கத்துல சிங்கப்பெருமாள் கோவில், சென்னப்பட்டினத்திலேயே தெள்ளிய சிங்கமதாகி திருவல்லிக்கேணி கண்டேனே, திருவல்லிக்கேணியிலே தெள்ளிய சிங்கம் அழகிய சிங்கரா சேவை சாதிக்கிறார். காஞ்சிபுரத்தை திருவேளுக்கையில கோளரியாய் சேவை சாதிக்கிறார். அதே மாதிரி ஆனமலை பக்கத்துல நிருசிம்மமூர்த்தியா சேவை சாதிக்கிறார். திருவாலி திருநகரியில நரசிம்மரா சேவை சாதிக்கிறார். இப்படி ஸ்ரீரங்கத்துல 2 நரசிம்மர், மேட்டழகி சிங்கர் காட்டழகி சிங்கர்னு சேவை சாதிக்கிறார். இன்னைக்கும் நீங்க திருவனந்தபுரத்தை நுழைஞ்ச உடனே பெருமாள் சன்னதிக்கு போறதுக்கு முன்னாடி உக்ர நரசிம்மரை சேவிப்போம். அதே மாதிரி உடுப்பியில நரசிம்மர், மேலக்கோட்டையில நரசிம்மர். நரசிம்மன் இல்லாத இடம் இல்லை. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொன்னா வேதம் சொல்றது. குமரன் இளங்குமரன் சொன்னா ஸ்ரீமன் நாராயணன். அப்பேற்பட்ட இளங்குமரனாய் இருக்கக்கூடிய நிருசிம்மமூர்த்தி குன்றுதோறும் சேவை சாதிக்கிறார். நாமக்கல்ல சேவை சாதிக்கிறார். மேத்தமேட்டிஷியன் ராமானுஜம் இன்னைக்கும் நம்ம போற்றி சொல்றோம்னா அவரே எழுத்துப்பட சொல்லியிருக்கார். எனக்கு கணித சாஸ்திரம் கற்றுக் கொடுத்தது நிருசிம்ம பத்னி நாமகிரி தாயார்னு சொல்லி இன்னைக்கு வழக்கம். அதனால அப்பேற்பட்ட நிருசிம்மமூர்த்தியை வேண்டிண்டா நடக்காத காரியமே இல்லை. தேசிகன் சொன்னார், ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி. நிருசிம்ஹா, நீ என்னை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டியான இன்னொருத்தர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. துவைச்ச அரக்ஷதி, நீ ஒருவேளை நான் பண்ண அசட்டுத்தனத்தை பார்த்து காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாலும் இன்னொருத்தர்கிட்ட போய் பிரயோஜனம் இல்லை. நீ காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டியானா இன்னொருத்தரால காப்பாற்ற முடியாது. நீ காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டியானா இன்னொருத்தர்கிட்ட போய் பிரயோஜனம் கிடையாது. துவைரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி துவைச்ச அரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி. அப்பேற்பட்ட நிருசிம்மமூர்த்தி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்ன ஸ்ரீமானான நிருசிம்மமூர்த்தி, பாகவதத்தில் சொன்ன நிருசிம்மமூர்த்தி, விஷ்ணு புராணத்தில் சொன்ன நிருசிம்மமூர்த்தி, ஸ்ரீமத் ராமாயணத்தில் திருணம்னு போட்டு சொன்ன நிருசிம்மமூர்த்தி, லிখিத கைங்கரியம் பண்ணின ஒரு பத்திரம் எழுதின ருக்மிணி சொன்ன நிருசிம்மமூர்த்தி. இப்பேற்பட்ட நிருசிம்மமூர்த்திகள் நம்மை நிச்சயமா கட்டாட்சிப்பார்கள், அதில் ஐயமே இல்லை. அப்பேற்பட்ட நிருசிம்மமூர்த்திக்கு பல்லாண்டு பாடி ஜுவாலா அஹோபில மாலோல குரோடா காராஞ்ச பார்கவா யோகானந்த சத்ரவட்ட பவனோ நவமூர்த்தையா 46ஆம் பட்டம். இப்போ மூர்தாபிஷிக்தராய் எழுந்து கொண்டு இருக்கக்கூடிய சுவாமி 46ஆம் பட்டம் அழகிய சிங்கர் ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகன் வேதாந்த தேசிக யதீந்திர கட்டாட்சலப்த த்ரையந்தசார மனவத்ய குணம்புதாகிரியம் நாராயணாத் யதிதுரிய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீ ரங்கநாத யதிசேகரமாஸ்ரயாமகான் அழகிய சிங்கனை பாடிட்டோம், அழகிய சிங்கரை பார்த்துட்டோம். அப்பேற்பட்ட நிருசிம்மமூர்த்தி கட்டாட்சம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் செல்ல வேண்டுங்கிற எண்ணத்தோடு நிறைவு செய்கின்றேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.